மறைமுகமாக சொன்னார். எப்படி சொன்னார்னா, ஒரு கவிதை அவ்வளவு திருப்தி இல்லைங்கிறத சொல்லாம எப்படி மறைமுகமாக சொன்னார் என்றால், ஒரு கவிதையை நீங்கள் எழுதி வைத்து விடுங்கள், எழுதி வைத்து மூடி வைத்து விட்டு 2 மாதம் அந்த கவிதையை எடுக்காதீர்கள். 2 மாதத்துக்கு பிறகு அந்த கவிதையை எடுத்து படித்து பாருங்கள். அந்த கவிதையில் மீண்டும் ஈர்ப்பு இருந்தால் அந்த கவிதை பதிப்பிக்கத்தக்கது, இல்லை என்றால் இல்லை என்று சொன்னார். அதற்கு கவிஞர் மேத்தாவிடம் மேத்தாவிடம் அணிந்துரை வாங்கி கொடுத்தார். அந்த இலக்கிய பாசறை கூட்டம் நடந்த காலகட்டம் அவர் மாணவர் பருவம், சட்டக்கல்லூரி மாணவர். பிறகு கல்லூரி படிப்பு முடித்து சட்டம் முடித்து நீதிபதியாக இருந்து விஜயகுமார் குறிப்பிட்டதை போல பல வழக்குகளிலே சிறப்பு தீர்ப்பை வழங்கியவர். மேனாள் மாவட்ட அமர்வு நீதிபதி, தற்போது மாநில சட்டமொழி ஆணையத்தினுடைய முழு நேர உறுப்பினர் திரு ஏ முகமது ஜியாவுதீன் அவர்கள். எங்களை பொறுத்தவரை என்றுமே அவர் கவிஞர் ஆ மு தமிழினியம் தான். அவர்களை விழா சிறப்புரையாக அழைக்கிறேன்.